ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆனந்த். ஸோ டுடே போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் என்னன்றதை பார்த்துருவோம். ஆல்ரெடி நம்ம எஸ்டர்டே சொல்லியிருந்தது கேப் அப் ஆகிறதுக்கு 50% சான்ஸ் இருக்குது, கேப் டவுன் ஆகிறதுக்கு 20% சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஓகேவா? மீதி 30% வந்து கண்டினியூ பேட்டர்னில் ஓப்பன் ஆகும். சப்போஸ் வந்து அப்படி ஓப்பன் ஆச்சுன்னா ஒரு அப் மூமெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் டவுன் மூமெண்ட் வருவாங்க அப்படின்றத நம்ம கிளியராக சொல்லியிருந்தோம். ஸோ இதை பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவில் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். சரி, ஓகே. நம்ம இந்த லெவல் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 75% ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மார்க்கெட்டை வந்து மேனிப்புலேட் பண்ணி மேலே கொண்டு போயிருக்காங்கன்றது எல்லாத்துக்குமே கிளியராக தெரியும். 75% வந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. 25% வந்து மார்க்கெட் அப் சைடில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். இன்றைக்கி அதுதான் நடந்திருக்குன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். நீங்கள் இதை பற்றி உங்களுக்கு கிளியராக தெரியணும்னா வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வீடியோவில் போய் பாருங்கள், கண்டிப்பாக ஒரு புரிதல் கிடைக்கும். ஓகேவா? நாளைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன நடக்கும்? மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு கேப் அப் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, கேப் டவுன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கேப் அப் ஆனாலும் நம்மளுக்கு வந்து இந்த பாக்ஸ் 3 கான்செப்ட் தான் நம்மளுக்கு ஒர்க் ஆகும். ஓகேவா? அது வரைக்கும் தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 25,441 அதை விட்டாங்கன்னா அடுத்தது மேலே 25,500 நம்மளுக்கு லெவல் ஆல்ரெடி திங்கக்கிழமையே சொல்லியிருப்போம். ஓகேவா? அது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கீழே டவுன் சைடில் தான் நம்மளுக்கு 75% வந்து மூமெண்ட்டு இருக்குது. இன்னமும் நான் கிளியராக சொல்கிறேன், உங்களுக்கு 75% வந்து கீழே தான் இருக்குது அப்படின்றது நம்மளோட அனாலிசிஸ் படி நம்மளுக்கு கிடச்சிருக்குது இதுதான். ஓகேவா? ஸோ மேலே அப் சைடில் போனால் அது வரைக்கும் போகும். கீழே டவுன் சைடில் வந்து ஆல்ரெடி எப்பயும் சொல்கிறது தான், கீழே 200 நம்மளுக்கு டார்கெட் லெவல். அதை விட்டோம்னா அடுத்தது வந்து 150. ஓகேவா? இதுதான் நம்மளுக்கு டார்கெட் லெவல். சப்போஸ் கேப் டவுன் ஆனாலும் ஆகலாம். நாளைக்கு ரெண்டுக்குமே 50% வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் எடுங்க. ஓகேவா? நாளைக்கு நிஃப்டியோட சென்செக்ஸோட எக்ஸ்பைரியும் இருக்குது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் எடுங்க. ஓகேவா? சென்செக்ஸில் எடுக்கிறவங்க, ஏன்னா நிஃப்டியை தான் சென்செக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணும். அதனால் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் எடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.